நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, ஐயாக்கு வயசு எவ்வளவு 95 இருக்குங்க. ஐயா உங்களுக்கு வயசு எவ்வளவு ஆச்சுங்க? 88. அப்படி 7 வருஷம். கம்மியா சொல்றாரு பாத்தீங்களா? யாருதான் வயசு கம்மியா சொல்லாம அதிகமா சொல்லிருக்காங்க இல்லீங்களா? கரெக்டா சொல்ல மாட்டேங்க யாருமே. ஐயா இப்படி வாங்க. இல்ல நீங்க வாங்க. ஐயா நீங்க உட்காந்துக்குங்க, உட்காருங்க. எந்திரிச்சுக்கு அப்புறம் தான் தெரியுது வயசு 90 100 இருக்குங்கய்யா. அந்த மாடு ஃபர்ஸ்ட் அது 10 ஈத்து ஆச்சுங்க. இது 10 ஈத்துங்களா? 10 ஈத்து ஆச்சுங்க இந்த மாடு. பாருங்க மாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. மாடு வேணா போட்டோ எடுத்து. இப்ப எவ்வளவு லிட்டர் பால் கறக்குதுங்க? இது 5 6 கறக்கு சாமி. தீனில மாடு தீவனம் ஒண்ணு இல்ல. பச்சை பிள்ளை எதுவுமே இல்ல. இது எல்லாம் பிள்ளை தீக்குது பாத்துங்க. ஜாலியா பெட்ல படுத்துருக்குதுங்களா? டேய் மொத்தம் 60 சென்ட் 40 புல் மசால் புல். மாடுக்கு எந்த மாதிரி மாடுங்கன்னு பாத்துக்கங்க. எல்லா மாடும் சாதவான மாடுங்க. சாதவான மாடுதான். ஒட்டக மண்டலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோம். என்னடா ஒட்டக மண்டலங்கிறது தான் அவருடைய ஊரை பார்த்து நானே இந்த கேள்வியை கேட்டேன். இந்த ஊர் எங்க அமைஞ்சிருக்கு, இந்த ஊர்ல வந்து மாடு வளர்க்கும் தொழிலை வந்து பிரதான தொழிலா மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம கேட்டு. ஐயா வணக்கங்கய்யா. அவங்க பேரு உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க. நாகராஜுங்க ஒட்டக மண்டலம். எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 6 மாடு வச்சிருக்கு. 6 மாடு வச்சிருக்கீங்க. இந்த ஊர் எப்படி உருவாச்சு? இந்த ஊர் பழைய காலத்துல தெரியாதுங்க. பழைய கதை எல்லாம் நாங்க வந்து ஒரு வயசா 45 50 ஆச்சுங்க. சரிங்க. அது மாடு மேய்ச்சிட்டு அப்படியே பொழைச்சிட்டு அது மாடெல்லாம் எல்லா மாடும் வைக்க மாட்டோங்க. ஒரு மாடு வேற அம்மா புள்ள அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க வச்சிருக்கீங்க. 6 மாடு வச்சிருக்கீங்க. 6 எவ்வளவு லிட்டர் பால் கறக்குதுங்க? இது 5 அது 5. இது 5 லிட்டர் கறக்குதுங்க. இது அம்மா. இதுதான் அம்மா. அது புள்ள ஃபர்ஸ்ட் புள்ள. இது முதல் புள்ள. இது அம்மா. இதுதான் அம்மா. இது அம்மா. அது ஃபர்ஸ்ட் புள்ள. அது ஃபர்ஸ்ட் புள்ள. அப்புறம் ரெண்டாவது கண் குட்டி காட்டுறீங்களா? ரெண்டாவது காலக்கண் குட்டி வித்து போட்டுங்க. இது இது எப்படிங்க? இது வேற மாட்டு கண் குட்டி. இது வேற மாடு. இது வேற மாடு. இதோடைய அம்மா காட்டுறேங்க. செட் எப்படி போட்டிருக்கீங்கயா? செட் பாருங்க பாருங்க. மூணாவது கண் குட்டி. ரெண்டாவது காலக்கண் குட்டி. இது மூணாவது கண் குட்டிங்க. இது அம்மா. மூணாவது இது 4வது கண் குட்டிங்க. இது 4வது கண் குட்டி. அந்த கருப்பு மாட்டுக்கு பாத்துங்க கண் குட்டி அப்படின்னு. நல்ல கலர் வேற மாதிரி இருக்குங்களா? வித்தியாசமா இருக்குங்க பாத்தீங்களா? அது ஃபர்ஸ்ட். அது ரெண்டாவது கண் குட்டி காலக்கண் குட்டிங்க. இது மூணாவது கண் குட்டிங்க. இது 4 அது 3. அப்படியே அந்த மாடு பத்தி சொல்லுங்க. அந்த மாடு ஃபர்ஸ்ட் அது 10 ஈத்து ஆச்சுங்க. இது 10 ஈத்துங்களா? போங்க பக்கத்துல. 10 ஈத்து வரைக்கும் வச்சிருக்கீங்கன்னா பெரிய விஷயமாச்சுங்க. ஆமாங்க 10 ஈத்து ஆச்சுங்க இந்த மாடு. பாருங்க மாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. மாடு வேணா போட்டோ எடுத்து. இப்ப எவ்வளவு லிட்டர் பால் கறக்குதுங்க? இது 5 6 கறக்கு சாமி. தீனில மாடு தீவனம் ஒண்ணு இல்ல. பச்சை பிள்ளை எதுவுமே இல்ல. இது எல்லாம் பிள்ளை தீக்குது பாத்துங்க. 10 ஈத்து ஆச்சு. 10 ஈத்து ஆயிருச்சு இல்லீங்களா? 10 ஈத்து மாடு. நீ எவ்வளவு ஈத்து வரைக்கும் வச்சிருப்பீங்க? இன்னும் 2-3 ஈத்து வச்சிருப்போம். அதுக்கப்புறம் கொடுத்துருவீங்க. ஆனா நீங்க இது வரைக்கும் நீங்க சொன்னதுபடி பார்த்தா ரொம்ப மாடு மேல ரொம்ப அதீத ஒரு காதல் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 2 மாடு விக்கிறதெல்லாம் இல்ல. அது வேற ஒண்ணு மட்டும் தனி. அது ஒண்ணு. இது புள்ளை காட்டுறேன். வாங்க. இது வந்து நம்மளுடைய செட் இல்லைங்களா ஐயா? இது செட். இந்த செட் எப்படிங்க ஐயா போட்டிருக்கீங்க? பாருங்க ஆங்கிள் போட்டுருக்காங்க. இதெல்லாம் பில் அடிக்க வச்சுக்க பாருங்க. வக்கி புல் வாங்கிக்கிறீங்க இல்லைங்களா? வாங்கிக்கிறேங்க. எவ்வளவுங்க ஐயா வருது? கத்தை 260 ரூபாங்க. 260. எங்க வாங்கிக்கிறீங்க ஐயா? வாங்கிக்கிறேங்க. ஆடு எல்லாம் பாரு. ஆடு எப்படி வளர்த்து ஆடு ஜாலியா பெட்ல படுத்துருக்குதுங்களா? டேய் பெட்ல நிம்மதியா படுத்து உறங்கிட்டு இருக்கிறேன். ஏண்டா ஒண்ணும் ரியாக்டே பண்ண மாட்டேங்குதுங்க. ஒண்ணும் பண்ணாது. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? ஆடு 5 ரூபாய். 5 ரூபாய் பாத்துங்க. இதோடைய குட்டி இது. அது குட்டியில போடல. இது குட்டி 12. இது அது 2 குட்டி 3 குட்டி. பேரனுங்களா? இல்ல அக்கா பேரனுங்க. அக்கா பேரனுங்க. வாங்க அப்படியே இதுல போலாங்களா? அந்த மாட்டை பார்க்கணும் பண்ணீங்க. ஆமா வாங்க. இதோடைய மகள பாத்துக்கலாம். பாத்துங்க மசால் பில்லு அப்படி கவனம் பண்ணிக்கங்க. இதெல்லாம் எவ்வளவுங்க ஐயா? எவ்வளவு ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க? சாமி 60 சென்ட் 40 சென்ட்டுக்கு சாமி. 40 சென்ட்டுங்களா? 40 சென்ட் பில்லு. மொத்தம் 60 சென்ட். 40 பில்லு மசால் பில்லு. மசால் பில்லு வந்து தண்ணி இல்ல. இதனால காஞ்சி போச்சு இத்தனை நாள். இப்ப தண்ணி போர் தண்ணி எடுத்தோடனே அப்படியே மழை பெஞ்சதுனால ஓடிட்டு இருக்கு. மழை பெஞ்சது இல்லைங்கய்யா? மழை பெஞ்சதுனால கொஞ்சம் பரவாயில்லைங்க. இதுக்கு முன்னாடி காஞ்சி ஒண்ணுமே எல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் சௌகரியமா இருக்குங்களா? சௌகரியமா இருக்கும் பாருங்க. மசால் பில்லு எப்படி காஞ்சி வருது.
இது இருக்கறனால தான் கொஞ்சம் மாடு வளர்க்கறதுக்கு ஈஸியா மாடு இருக்கு. வளர்த்து ஈஸியா இருக்குங்க. மாடு தீவனில் வைக்கப்புல தான் வாங்கி போடுறோங்க. மாடுக்கு எந்த மாதிரி மாடுங்கன்னு பாத்துங்க. வா எல்லா மாடும் சாதவான மாடுங்க. சாதவான மாடுதான். எந்த மாட்டை கொம்ப பிடிச்சி பிடிக்கல அது ஒண்ணுதான் கொஞ்சம் மூக்கன்னு இழுக்கட்டினால அப்படிங்க. இதோடைய ஃபர்ஸ்ட் இது 2 3வது புள்ள, இது 4வது கண்குட்டி. இதோடைய தங்கச்சி இது பாத்துக்கோங்க. இதோடைய தங்கச்சி தான். அப்படிங்க குட்டிகளை பாருங்க எந்த மாதிரி கிராஸ் குட்டி. இது என்ன ஏனாங்க ஐயா? எனக்கு தெரியல சாமி, அது தெரியல. நம்ம வாழ்த்துற டாக்டர் வந்து ஊசி போடுறா. கண்குட்டி மாத்தி மாத்தி 3 கண்குட்டி 3 விதமா இருக்குது. ஒரு கண்குட்டி வித்து போட்டான். அம்மாளுக்கு 4 ஈத்தியாச்சு அம்மா. போடு சார் நோடு. அப்படி சாதமான கண்குட்டி புளிமானாட்டம். இந்த ஊர்ல என்னங்க ஐயா பிரதான தொழில்கள்? பிரதான மாடு மேய்க்கிறது தொழில் சாமி. இதுதான் தொழில். இதுதான் தொழில். ஆடு மாடு யாரும் எந்த பிசினஸ் இல்ல. இது மட்டும் தான். இது நம்பிதான் பிழைக்கிற எல்லாருமே. பாருங்க ஆடு மாடு அப்படிங்க கண்குட்டி பாருங்க. நல்லா அன்பா ஒட்டிருச்சு இல்லைங்களா? இதெல்லாம் கொண்டு போய் காட்டினீங்கன்னா படத்துல சாமி. சரிடா சரிடா வாங்க அப்படியே அந்த பக்கம் போலாமா? அது இது அதோடைய கண்குட்டிங்க 10 ஏத்தியாச்சுங்க. இப்ப அக்காவுக்கு 2 கண்குட்டி கொடுத்தாரு அம்மாவில. எல்லாம் வித்து போட்டுங்க. எல்லாம் வித்துட்டீங்க. வித்துட்டுங்க. சாணத்தையெல்லாம் என்னங்க ஐயா பண்றீங்க? நீங்க நிறைய சாணங்கள் வச்சிருக்கீங்க. அது தோட்டத்துக்கு வாழை போட்டுருக்கு சாமி. நம்மளோட வாழைகளே இருக்கு. லாஸ்ட் தெரியுது பாருங்க இந்த வாழை. என்னங்க ஐயா? இந்த லாஸ்ட் வாழை. அங்க வாழைகள் பயிரிட்டு இருக்கீங்க, அதுக்காக நீங்க பயன்படுத்திக்கிறீங்களா? ஓகே. ஷெட் வந்து தகர ஷெட் தான் போட்டுருக்கீங்க. தகர ஷெட் ப்ளூ கலர் தகர ஷெட். பார்த்துக்குங்க. அப்படியே கண்குட்டி அந்த கல்ட்டு மாடு கண்ணுட்டு ஒன்று வச்சுக்கிறா. எல்லாம் கொடுத்துட்டுங்க. இது சாதமான மாடு தான். இது ரொம்ப சாதுவா இருக்கு மாட்டோம். எல்லா மாடும் சாதம் தான். அப்படிங்க. நானும் சொல்லலாமா? சொல்ல ஒண்ணாங்காதுங்க. இது எந்த மாடு தொட்டாலும் ஒண்ணாங்காது. ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாது. எப்படிங்க மாடு வாங்கும்போது எப்படி பார்த்து வாங்கணும்? வாங்குறது சின்ன கண்குட்டி வாங்க சாமி. இல்ல எப்படி சுழியெல்லாம் என்ன மாதிரி பார்த்து? சுழியெல்லாம் பார்க்க மாட்டேங்க. சுழியை பத்தி எங்களுக்கு தெரியாதுங்க. சுழியெல்லாம் பார்க்க மாட்டோம். எல்லாரும் நல்லா தான் இருக்குது. எவ்வளவு லிட்டர் பால் கறக்குதுங்க ஐயா? எல்லாம் கொஞ்சம் சாமி. அவ்வஞ்சு எல்லாமே இப்ப கறவையில இருக்குங்களா இல்ல செனையில இருக்குங்களா? செனை. இது செனை. இது அம்மா செனை. இது அம்மா காட்டுன கழட்டு மாடுங்க. ஆமா இது அம்மா செனை. எவ்வளவு லிட்டர் பால் கிடைக்குதுங்க மொத்தமா? டெய்லி அம்மா பிள்ளையுமே டெய்லி 20 லிட்டர் கிடைக்கும். 20 லிட்டர் கிடைக்கும். காலையில் 10 சாயங்காலம் 10. எங்க பால் ஊத்திட்டு இருக்கீங்க? சொசைட்டி ஊருக்குள்ளீங்க. ஆவின். என்ன ஆவின் சொசைட்டி? ஆவின்க்கு. லிட்டருக்கு எவ்வளவுங்க ஐயா கிடைக்கும்? லிட்டர் 35 34 தான் சார். கம்மியா தான் கிடைக்குது. கம்மியா தான் கிடைக்குது. வேற ஒண்ணும் இல்ல. தனியார் 45. ஐயா பக்கத்துல போங்க. தனியார் 45 வரைக்கும் கிடைக்கும் சார். தனியார்ல 45 வரைக்கும். 45 60 வரைக்கும் போகுதுங்களா? ஐயா பக்கத்துல ஒட்டி உட்காருங்க. இந்த சைடு போட்டுங்க. தனியார் 60 வரைக்கும் கிடைக்கும் சாமி. 50 55 60. ஆவின் வந்து 35க்குள்ளதான். ஐயா உங்க பேர் என்னங்க? சத்தம் இன்னும் கொஞ்சம் தயா சேர்த்து பாருங்க. பேர் என்னங்க? சண்முக கவுண்டர். ஐயாக்கு வயசுங்க? நமக்கு 88. பாருங்க 95 தானே ஆச்சு. நீங்க சொல்லுங்க ஐயா கரெக்டா. 95 இருக்குங்க. பாருங்க 95ங்கிறாரு, நீங்க 88ங்கிறீங்களா ஐயா? 1939 மே மாதம். கணக்கு போட்டு பாருங்க. 1939 மே மாதம். எவ்வளவு ஆச்சு? 61 71 81. கரெக்டா தான் ஆச்சு. 88 தான் ஆச்சு ஐயாக்கு. 88 தான் ஆச்சுங்க. ஆமா 88 தான் ஆச்சுங்க. கரெக்டா தான். மே மாதம் 88. சரிங்க. கரெக்டா சொல்றீங்களா ஐயா? ஐயா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் இந்த மாடுகன்னு மேய்ச்சிட்டு அப்படியே விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஊர் பேர் வந்து ஒட்டக மண்டலம். ஒட்டக மண்டலம் அப்படிங்கிற பேரு எப்படி தோன்றுச்சு? அது எப்படி அந்த காலத்துல வச்சிருக்காங்க அப்படி. அப்படியே தொன்று தொட்டு இந்த பேர் வந்துருச்சு இல்லைங்களா? ஐயா இப்ப மாடுகள் வந்து சில பேர் வந்து நான் மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேரு சில விஷயங்கள் பண்றாங்க. புதுசா ஒரு மாடு வாங்குறாங்க. அதுல வந்து ஒரு தோற்கும் தருவாயில இருக்காங்க. அவங்க வந்து வெற்றி அடையணும்னா எந்த மாதிரி பராமரிப்பு நல்லா மாடை வைக்கணும் சாமி. பராமரிப்பு ஈரத்தில் கட்டக்கூடாது. சரிங்கய்யா. சேர்த்துல எல்லாம் கட்டக்கூடாது. மழை பெஞ்சா உள்ள கட்டணும். மழை விட்டாங்க வெயில் மாத்தி மாத்தி கட்டணும். ஒரே இடத்துல கட்டக்கூடாது. ஒரே இடத்துல பாருங்க. காலை எங்க இருக்குமா நைட் அங்க போயிருங்க. ஒரே இடத்துல எப்பவும் மாடு கட்டும். மாடு கட்டினா சேர்த்து புண்ணு வந்துருங்க. இந்த தொடையில பாருங்க இதெல்லாம் நல்லா இருக்கு இல்லைங்க. நம்ம கழிவு இல்ல சேர்த்து புண்ணு வந்துருக்கு. என்னென்ன நோய்கள் ஏற்படுதுங்க? நோயில் ஒண்ணு வரல சாமி. சுத்தம் பராமரித்தா மடி நோய் பிரச்சனைகளோ ஒண்ணு வரல சாமி. நம்மளுக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை. நம்ம வந்து கிராமம்னா அவுட்டல் இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. மாடுகள் நல்லா நல்லா இருக்குது. நீங்களே பாருங்க அழகாத்தான் இருக்கு எல்லாமே. பாத்தீங்க அபய மாடு இது வேற மாடு ஒண்ணுதான் வேற சாமி. தீவனங்கள் என்னென்ன மாதிரி தீவனங்கள்? தீவனம் மாட்டு தீவனம், தவிடு, புண்ணாக்கு, பாத்தி கொட்டை. பால் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு இதை தான் கொடுத்தாங்க. கொடுத்துருவோம். இப்ப மாடு பச்சைங்கிற எதுவுமே இல்லை. பூரா நிலம்புலதான்.
நெல்லம்புல்லு தான். நெல்லம்புல்லு கொடுத்து எப்படி இருக்குங்க இந்த தொழில் நீங்க செய்யறதுக்கு? தொழில் நம்மளுக்கு நல்லா ஓடிக்கும். நல்லா ஓடிட்டு இருக்கு. புதுசா ஆரம்பிக்கிறவங்க வந்து இந்த தொழிலை பண்ணலாம். மாடு வாங்கணும், ஒரு மாடு வாங்கணும், 60 ரூபா 70 ரூபா வாங்கணும். நல்ல மாடு வித்தோம்னா 70,000 போச்சு. சரி, நல்ல மாடும் நல்ல ரேட்டு வரும். அதுக்கு இன்னும் பால் கறக்குன்னு சொல்ல முடியும். நல்ல மாடு பால் கறங்குனா படுத்த கண்குடி போட்டு எந்திரிக்காது. அதிகமாக லிட்டர் பால் கறக்கு. அளவா கறக்க மாடு கண்குடி போட்டு நல்லா சீக்கிரம் எந்திரிச்சு. நான் நிறைய பேர்த்த மாட்டு பண்ணைகளை அணுகி ஒரு சின்ன கேள்வி நான் கேட்டேன். மாட்டு பண்ணை சொல்றேங்க இல்லைங்க, அவங்க வந்து காலிசே ஊசி பால் கறக்க வேண்டிய ஊசி போட்டுறானுங்க. போட்டோன்னா அடுத்த மாட்டு கண்ணுக்குட்டி அந்த மாட்டை வாங்கினாவே நம்ம கிட்ட வந்து கண்ணு போட்டாலும் எந்திரிக்கும். அதுதான் மெயின் பிரச்சனை. ஒரு மாடு வந்து நீங்க 10 ஈத்து வரைக்கும் நீங்க வச்சிருக்கீங்க. பாத்தீங்களா எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்கய்யா. அது வந்து ஒரு 14 ஈத்து வரைக்கும் வருங்களா? 13 14 10 ஈத்து ஆச்சுங்க. அந்த மாடு எத்தையும் கரெக்டா தெரியாது. ஒரு 13 14 ஈத்து வரைக்கும் வருங்க. ஓகே. அதுக்கப்புறம் அதோடைய பல்லு வந்து நீங்க சொன்ன மாதிரி அது இன்னும் நல்லா திங்குது. இன்னும் சாப்பிட்டுதான் இருக்கு. சாப்பிட்டு மசால் பிள்ளை திங்குது, நிலம்பு திங்குது, நல்லா திங்குது. இப்போ தீங்குது இல்ல. பல்லு வந்து இதாயிருச்சுன்னா வளர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நம்ம வளர்க்குற முறை தான் மாடு. அந்த வளர்க்குற முறையில தான் இருக்கு. முறையில இப்ப எந்த மாடு நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. ஏதோ சேர்த்து புண்ணா காடி புண்ணு எல்லாம் சிறப்பா வச்சிருக்கீங்க. சிறப்பா கொசு கிசு தொலையா இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா அதுமே இருக்கணுங்க. அதுக்கு சாக்கடையில இந்த கொசு தொலை ஊர் அடிவாரத்துல மாடு. என்னென்ன பணிகள் நீங்க மேற்கொள்றீங்க? மாட்டு பண்ணையை நீங்க வச்சிருக்கிறதுனால என்னென்ன பணிகள்? காலையில எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க? காலைல 6 மணிக்கு எந்திருப்பீங்க. சாணி வெளிப்பா, 2வது பால் கந்து ஊத்துவா, அவ்வளவு. அப்புறம் தேனி நிலம்புறது தான். மசால் பில் இருந்தா மசால் பில் வெட்டி போடுவோம். மசால் பில் இல்ல, அதனால நிலம்புல அடிக்க வச்சிருக்கோம். அவ்வளவுதான். அதை வச்சு அது பச்சை போட்டா பால் அதிகமா வரும். இப்போதைக்கு பால் கம்மி தான். வரத்தேன திங்கிறதுனால அது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். சரிங்க. உங்களுடைய ஒரு பொன்னான நேரத்துல மாட்டு பண்ணை சரிங்க. அதான் நாடு வைக்கிற போறதா சுத்தமான இடத்துல வைக்கணும். இந்த மாடு கழிவு சாக்கடையில எல்லாம் வச்சோம்னா மாட்டு அசிங்கமா இருக்கு. மாட்டை காத்தா அசிங்கம். இலவாசினுடைய மாடு சுத்தமா இருக்குங்க. கண்டிப்பாங்க. அது சாக்கடையில படுத்து புண்ணாயி இல்லை மொத்திட்டு ஏதாவது செய்ய இருக்கு பாருங்க. இல்லைங்க, சுத்தபத்தமா வச்சிருக்கீங்க. அதுக்கு வேண்டி பண்ணையில் வச்சோம்னா ஒரே இடத்துல சாணி வலிக்காம கொட்டாம அந்த ஈரத்திலே கட்டிட்டு அந்த பழைய தீனி அதை போட்டு மாடு சுத்தமா இருக்கும். பழத்தோணும்னா இப்படித்தான். கண்டிப்பாங்க. மாட்டு பண்ணையை பற்றி நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. இந்த ஒட்டக மண்டலம் அப்படிங்கிற இந்த கிராமம் வந்து நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. இந்த ஒரு சிறப்பான ஒரு வில்லேஜை பற்றி இந்த ஒரு மாட்டு பண்ணையோட இந்த ஒரு காணொலியை நீங்க பார்த்து ரசிச்சீங்க. தொடர்ந்து நம்ம சிவாருன் டிவியை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சிவாருன் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்க. டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.